ஆடு திருடு போல யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. பசுவின் கொழுப்பு அல்லாத, பசும் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அல்லாத ஃபாரின் ஃபேட் கொழுப்பு இருக்குது. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னவா இருக்கலாம் ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அது சோயாபீனா இருக்கலாம், சூரியகாந்தியா இருக்கலாம், ஆலிவா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், காட்டன் சீடா இருக்கலாம், ஃபிஷ் ஆயிலா இருக்கலாம், கோகனட்டா இருக்கலாம். இது எதனால இருக்கலாம் அப்படின்னா, எதனால இருக்கலாம்? மாட்டுக்கு வைத்த தீவனத்தால இருக்கலாம், அல்லது பசும்பால் அல்லாத பால் எதுவும் கலந்திருந்தால் அது இருக்கலாம், அல்லது அந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாடுகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட்டிருந்தால் அப்பவும் வர வாய்ப்பு உண்டு. உள்ளுக்குள்ள நெய் கண்டெய்னர் வந்துச்சுன்னாக்கா அது சொல்லப்பட்டிருக்கின்ற தரம் அதுல இருக்குதான்றத செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தரம் இருந்தாதான் உள்ள விடுவோம், இல்லைன்னா அப்படியே திருப்பி அனுப்பிடுவோம். இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் 16 கண்டெய்னர்கள் அதுபோல திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. என்னுடைய ஆட்சி காலத்தில் 18 கண்டெய்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. ரிஜெக்ட் செய்யப்பட்டதுல தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 100% சொல்லுகிறேன், பிரச்சனைக்குரிய அந்த நெய் லட்டுக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பதி பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு இருந்தது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொன்னாரா? இல்ல, சொல்லல. அவர் நெய்யில இது இருக்குது, கலந்துருக்கு, இதோ பாருங்க ரிப்போர்ட். இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி தான் பொறுப்பு, இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்திட்டாரு, இதான அவர் பேசுனது. சரி, அந்த காகிதம் காட்டினார், அந்த காகிதத்துல என்ன இருக்குது அப்படின்னு யாராவது பார்த்தாங்களா? குஜராத் லேப் ரிப்போர்ட். இது எதுக்கு குஜராத் போனேன், அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, குஜராத்துக்கு போனேன், அந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? லட்டுன்னு இருக்கு, அதுல இல்ல கிடையாது, நெய்ன்னு இருக்குது. சரி, லேப் ரிப்போர்ட்ல வேற என்ன இருக்குது? அந்த லேப் ரிப்போர்ட்ல பசுவின் கொழுப்பு அல்லாத, பசும் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அல்லாத ஃபாரின் ஃபேட் கொழுப்பு இருக்குது. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, என்னவா இருக்கலாம் ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அது சோயாபீனா இருக்கலாம், சூரியகாந்தியா இருக்கலாம், ஆலிவா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், காட்டன் சீடா இருக்கலாம், ஃபிஷ் ஆயிலா இருக்கலாம், கோகனட்டா இருக்கலாம், அதுக்கப்புறம் பீஃப் டாலாவா இருக்கலாம், லார்டா இருக்கலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லல, இதெல்லாம் பாசிபிலிட்டி, ஃபாரின் ஃபேட் இருக்கிற பாசிபிலிட்டி. இது எதனால இருக்கலாம் அப்படின்னா, எதனால இருக்கலாம்? மாட்டுக்கு வைத்த தீவனத்தால இருக்கலாம், அல்லது பசும்பால் அல்லாத பால் எதுவும் கலந்திருந்தால் அது இருக்கலாம், அல்லது அந்த மாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாடுகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்கு ஆட்பட்டிருந்தால் அப்பவும் வர வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் தாண்டி இதுவே தப்பா இருக்கவும் வாய்ப்பு உண்டு. ரிப்போர்ட்டே தப்பா இருக்கிறது வாய்ப்பு உண்டு. எல்லா லேப் ரிப்போர்ட்லயும் அப்படிதான். ஒரு லேப் ரிப்போர்ட்டை வைத்து யாரும் முடிவு செய்ய மாட்டாங்க. ஒரு 3-4 ரிப்போர்ட் எடுப்பாங்க சாம்பிளை வைத்து. இப்ப இது நான் லேப் ரிப்போர்ட்டை பத்தி தொகுப்பாக நியூஸ் லாண்ட்ரின்ற சைட்ல அதை விவரிச்சு எழுதியிருக்கிறாங்க. இது அந்த லேப் ரிப்போர்ட். இப்போ இதுல இது 5 கம்பெனிகளோட இதுல ஒரே ஒரு கம்பெனி மேலதான் குற்றச்சாட்டு. அது ஏஆர் டைரி திண்டுக்கல். அவங்க கொடுத்த 5 சாம்பிள்ல ஒரு சாம்பிள்ல தான் பிரச்சனை. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு. 5 சாம்பிள்ல ஏஆர் டைரி கொடுத்த 5 சாம்பிளில் ஒரு சாம்பிள் தான் பிரச்சனை அப்படின்னு FSSA அதிகாரிகள் கூறுகிறார்கள் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்றுக்கு வந்துருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது ஏஆர் ஃபுட்ஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, NDDB நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய லேப் என்ன, அதுக்கு மேல தேசிய லேப்லயே நாங்க சர்டிஃபை பண்ணப்பட்டவர்கள், எங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சும்மா கொடுத்துடல, அங்கிருந்து 4 எக்ஸ்பர்ட்ஸ் எங்க ஃபேக்டரிக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு இதுல குற்றம் சாட்டப்படுகின்ற சுப்பாரெட்டி இருக்காருல்ல, சுப்பாரெட்டி யாரு? ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அங்கிள்னா அவங்க அத்தை வீட்டுக்காரர், மாமா கட்டினவர். அவர் தான் போர்டுக்கு சேர்மன். அவர் என்ன சொல்றாரு, உள்ளுக்குள்ள நெய் கண்டெய்னர் வந்துச்சுன்னாக்கா அது சொல்லப்பட்டிருக்கின்ற தரம் அதுல இருக்குதான்றத செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தரம் இருந்தாதான் உள்ள விடுவோம், இல்லைன்னா அப்படியே திருப்பி அனுப்பிடுவோம். இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் 16 கண்டெய்னர்கள் அதுபோல திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. என்னுடைய ஆட்சி காலத்தில் 18 கண்டெய்னர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு பொருள் வர்றதும் அதை தர பரிசோதனை செய்து
தகுதி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றதும் ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம். இப்போ அப்படி தரக்குறைவான பொருள் அனுமதிக்கப்பட்டதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ரிஜெக்ட் செய்யப்பட்டதுல தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஷியாமலா ராவ் அவர் 2 நாள் முன்னால பிரிண்ட் இணையதள இதழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. 100% சொல்லுகிறேன், பிரச்சனைக்குரிய அந்த நெய் லட்டுக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.